பெண் அடிமைத்தனங்கிறது என்னென்னா, பெண்கள் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது எதனால் அவங்க மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க வந்து அடிமையாக இருந்திருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இருக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்கணும், 4 பேர் எதுவும் நம்மளை அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கே வந்து இந்த கல்யாணம் வேண்டாம், இவன் நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சிக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அப்புறம் நமக்கு இன்னொரு கல்யாணம் நடக்காமல் போயிடும். அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிடும். அப்புறம் வந்து அந்த மாதிரி பிள்ளை பேருக்காக இந்த மாதிரி பிள்ளை பேர், சாப்பாடு, இருக்கிற இடம், இருக்கிற இடத்துக்காக ஆசைப்படுறது. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு வாழ வந்த இடம் வந்து வசதியாக இருக்குது. அப்போது அவன் வந்து ஆனால் புருஷன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், அந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, அன்பாக நம்ம கணவன் பேச மாட்டேன்றான். ஆனால் வீடு வசதியாக இருக்குது, பின்புல சொத்தெல்லாம் நிறைய இருக்குது, நல்ல இதுவாக வாழலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கிது. இப்படி மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அதை தவிர பிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் பெண்கள் அடிமையானார்கள். பெண்கள் வந்து அடிமையானார்கள். அதுபோல் ஆண்களும் என்ன பண்ணுறான், அன்புக்கு ஆசைப்படணும். அவன் நீ அடிமைப்படுத்துறல்ல, அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணிடம் அன்பு இருக்காது. அப்படிங்கும்போது நீ அடிமைகளை எதற்காக எதிர்பார்க்குற? ஆணும் என்ன பண்ணுறான், சாப்பாட்டுக்கு ஆசைப்படுறான். வேலைக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு மனைவி தேவை. அதுபோல் வந்து ஒரு அடிமையாக இருக்கணும். அவள் சுதந்திரமாக இருந்துட்டா நமக்கு ஏற்று கேள்வி கேட்பா. அடிமைத்தனத்தை எதிர்பார்க்குறான். அவனும் அன்புக்கு ஆசைப்படுறது கிடையாது, ஒரு அன்புக்கு சுயமரியாதைக்கு ஆசைப்படுறது கிடையாது. உன் மனைவி வந்து அடிமையானா உனக்கு கூட அது பெருமை கிடையாது. இந்த மாதிரி அன்புக்கு ஆசைப்படாமல், பெருமைக்கு ஆசைப்படாமல், மரியாதைக்கு ஆசைப்படாமல், இந்த சாப்பாடு, இடத்துக்கு ஆசைப்படுறது. ஒரு கணவன் ஒரு பொண்ணை பிடிக்கலான்னா அவள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அதுக்கு ஆசைப்படுறான். அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அவள்கிட்ட அன்பு செலுத்தாமல் அடிமையாக வேறு நடத்துகிறான், அல்லது அவளை நல்லா நடத்துகிற மாதிரி நடிக்கவும் செய்கிறான். இந்த மாதிரியான வேலைகள். அதனால் நீ அன்புக்கு ஆசைப்பட்டிருந்தன்னா நீ பணத்துக்கு ஆசைப்பட மாட்ட, அடிமைத்தனத்துக்கு ஆசைப்பட மாட்ட. அடிமைத்தனத்துக்கும் அன்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அடிமைத்தனத்துக்கும் சுயமரியாதைக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ சுயமரியாதைக்கு ஆசைப்பட்டிருந்தா அது பெண்கள் அடிமையாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ வெளிநாட்டிலலாம் அடிமைத்தனம் குறைவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 1% தான் இருக்கும் ஜப்பானில். அப்போ அங்கெல்லாம் அவங்க அன்புக்கு ஆசைப்படுறாங்க, சுயமரியாதைக்கு ஆசைப்படுறாங்க, பெருமைக்கு ஆசைப்படுறாங்க, மானத்துக்கு ஆசைப்படுறாங்க, மரியாதைக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தான் அங்கே வந்து பெண்கள் அவங்களுக்கு அது கிடைக்கிது. நீ எதுக்கு ஆசைப்படுறியோ அது அவங்களுக்கு கிடைக்கிது. மானம் மரியாதைக்கு ஆசைப்படும் போது அங்கே உள்ள பெண்கள் சுயமாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. அப்போ சாப்பாடும் கிடைக்கிது. மானத்துக்கு ஆசைப்பட்டா, மரியாதைக்கு ஆசைப்பட்டிருந்தா, அன்புக்கு ஆசைப்பட்டிருந்தா உனக்கு சாப்பாடும் கிடைக்கும், உனக்கு மரியாதையும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஆசைப்படுறாங்க பாருங்கள். எனக்கு அன்பு தேவையில்லை, வீட்டுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களுடைய உழைப்புக்கு ஆசைப்படுவது, அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்படுறது. இவங்க வந்து அன்புக்கு ஆசைப்படாமல் இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த பணம் தான் கிடைக்குது, அந்த இடம் தான் கிடைக்குது, அந்த உணவு தான் கிடைக்குது. இவங்களுக்கு மரியாதை என்பது கிடைக்காது. ஆனால் நீ மரியாதைக்கு ஆசைப்பட்டிருந்தா உனக்கு ரெண்டுமே கிடைக்கும். மரியாதையோடு கிடைக்கும், மரியாதையோடு அது உனக்கு கிடைக்கும். பெண்கள் வந்து நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன், நீ என்ன ஒன்றை எதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கணும் அப்படின்னு பெண்கள் யோசித்து வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு மரியாதையோடு அந்த உணவு பெறப்படுகிறது, உணவு கிடைக்கிறது. அவர்கள் உடுத்த ஆடையில் ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து பிறரிடமிருந்து மானம் எனக்கு முக்கியம் இல்லை, அன்பு முக்கியம் இல்லை, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், இருக்கிற இடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிறருடைய உழைப்புக்கும் பிறருடைய பணத்துக்கும் ஆசைப்படுவதால், பிறருடைய உழைப்பால் வந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்படுவதால் அவர்களுக்கு மரியாதையோடு அந்த சாப்பாடு கிடைப்பதில்லை. அப்போது மரியாதையோடு ஒரு உணவு உண்பதில்லை அவர்கள். மரியாதையோடு அவர்கள் உடுத்துகிற ஆடையில் மரியாதை இல்லை அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தீர்வுனா, நீ மரியாதைக்கு ஆசைப்படு, சுயமரியாதைக்கு ஆசைப்படு, அன்புக்கு ஆசைப்படு, பெருமைக்கு ஆசைப்படு. அப்போ தான் வந்து உனக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும், மரியாதையோடு கிடைக்கும். உனக்கு தேவைகள் மரியாதையோடு பூர்த்தி செய்யப்படும்.